ரொம்ப தெளிவா இருக்கா? என்ற படம் தெளிவா இருக்கா? நான் தெளிவா இருக்கேன். சரி. மணி 6:05 ஆச்சு. சரி கூகுள். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அனுப்பிச்சிருக்கேன் கூகுள். வரவங்க வரட்டும். ம். அழைப்பு அனுப்பிச்சிருக்கிறேன், வர்றவங்க வரட்டும். நீங்க கூகுள் மீட்ல இருந்து வந்தீங்களா, நேரடியாக வாட்ஸ்அப்ல வந்துட்டீங்களா? நீங்க எது இப்போ நினைச்சீங்க கூகுள்ல ம். வாட்ஸ்அப் இதுல இது வாட்ஸ்அப். சரி கூகுள் சரி. தானுங்க ஐயா? இது வாட்ஸ்அப். இது அப்ப வாட்ஸ்அப். நான் கூகுள்ல வந்துடுறேன். முயற்சி கூகுள் பண்ணுங்க. வந்துடுறேன். முயற்சி பண்ணுங்க. வணக்கம். சரி. வணக்கம். பரவாயில்ல, இருக்கட்டும் வணக்கம். இருக்கட்டும். அதிலே அனுப்பிச்சு கூகுள் அனுப்பிச்சிருக்கேன். அவங்கள வந்து பேசி அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லிடுறேன். கூகுள் தானே இது? இது நான் கூகுள். கூகுள் தான் வந்தேன். ஆமாம், கூகுள் தான். கூகுள் 6 மணி இணைப்பு. ம். சரிதான். இப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசிக்க வேண்டியது. இதுதான் அறிவியல் நமக்கு எல்லா வகை வசதியும் கொடுத்துருக்குது. அறிவியல் எல்லா வகை வசதியும் கொடுத்துருக்குது. சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துருக்குது. அனைவரும் கூகுள் வகுப்பில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நேரம் காலை 6 மணி. நீர் மருத்துவ வகுப்பும் முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம். அதாவது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப நான் வந்து அந்த 1 லிட்டர் தண்ணியில இப்ப நான் என்ன தொடங்கியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 நாள் நீர் மருத்துவம் செய்ய போறேன். எனக்கு நானே. யார் வேணா கவனிக்கலாம், நீங்களும் வரலாம். அது ஏன்னா கவனத்துல இருக்கணும். அதாவது நேற்றே சொல்லியிருக்கேன், இது தொடர்ந்து கவனத்துல இருக்கணும், தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கணும், தொடர்ந்து இந்த பாடத்தை படிச்சுட்டே இருக்கணும். இந்த பாடத்துல வந்து இந்த 19வது பாடம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப 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 முக்கியம். அது வந்து வேறு ஒரு ஆராய்ச்சியில் எழுதுறது. இந்த உலகத்துல இதுதான் திறவுகோல், வேறு யாரும் தப்பிக்க முடியாது. நேற்று ஒருத்தரே ஒரு சாதாரண ஓட்டல் தொழிலாளி, எத்தனை லட்சம், நான் வந்து ஒரு சாதாரண ஓட்டல் தொழிலாளி, ஒரு 16-17 நோய் இருக்கு. அவரு இதை நம்மளுடைய காணொலி பார்த்துட்டு, இதுலதான் நான் சேர போறேன், கடன் வாங்கியாவது சேர்றேங்கிறாரு. நான் சொன்னேன், சாதாரண விஷயம் இல்லையா, இந்த நோயை தீர்க்கிறது உலகத்துல சாத்தியம் இல்லை. நோயை தீர்ப்பது என்பது மேற்கு நாட்டு மருத்துவத்தில் சாத்தியம் இல்லை. கிழக்கு நாட்டு மருத்துவத்தில் யோகத்தில் மட்டும்தான் சாத்தியம். கிழக்கு நாட்டு எந்த மருத்துவத்திலும் சாத்தியம் இல்லை. அதனால விளையாட்டு இல்லை அப்படின்னு. நான் இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், சயின்டிஸ்ட் பண்ற வேலை. நான் 25 வருஷமா சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் பழக்கப்படுத்துறதுக்காக சொல்லி கொடுத்தாச்சு. இனிமே சாமானிய மக்கள், மேல்நிலை மக்கள்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கான படிப்பு. இந்த ஆராய்ச்சி படிப்பு நான் ஒழுங்கா செய்யலைன்னா, 25 வருஷம் ஒழுங்கா செய்யாதனாலதான் இந்த எதுவுமே ஒழுங்கா போய் சேரல. நான் ஒரு சயின்டிபிக்கலா கொண்டு வந்திருந்தேன்னா, ஏன்னா சயின்டிபிக்கலா கொண்டு வர கருவிகள் இப்பதான் வருது. சயின்டிபிக்கல் எக்யூப்மெண்ட், சயின்டிபிக்கல் கருவி இப்பதான் வருது. அதாவது நமக்கு வந்து 25 ஆண்டுக்கு முன்னாடி பத்தி எந்த விதமான கருவியும் கிடையாது. ஒரு வெறும் கடித போக்குவரத்து, சும்மா நம்பிக்கையில செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறப்ப நீ சாதாரண மக்களை சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறான்? அதனால வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் வந்து என்னுடைய கால் போறதுக்கு நான் தயார் இல்லைங்கிறான். ஏன்னா அவன் வந்து காலில் அழுக்கிட்டு இருக்குது. கால் போச்சுன்னு எடுக்க முடியும் சாமி, 5 கோடி கொடுத்தாலும் கால், உண்மையான கால் வராதில்ல. அதனால நான் வந்து கடன் வாங்கியாவது சேருகிறேன்ங்கிறேன். அந்த அளவுக்கு நில்ற, அப்ப நான் பாக்குறேன்ட்டு. நான் நீ முதல் ஒரு 50,000 ரெடி பண்ணிக்க அப்படின்ட்டு. நான் ஒரே மாசம் சொல்லி தருவேன். மிச்ச பணக்காரனா இருந்தா நீங்க 1 வருஷம் சொல்லி தருவேன். அதுவும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், சாதாரண விஷயம் அல்ல அப்படின்ட்டு. நான் சாதாரண விஷயம் அல்ல. அதனால வந்து ஏழைன்னு சொல்றதுனால நான் வந்து 1 மாசம் மட்டும் சொல்லி தர்றேன். நான் இந்த காலை காப்பாத்திருந்துச்சு. அவன் கால் அழுகிட்டு இருக்குதுங்க, பயந்துட்டாங்க. காலு அழுகிட்டு இருக்கு. கால் அழுகுனா அவ்வளவுதான். கால் அழுகுனா முடிஞ்சு போச்சு. 10 லட்சம் காலி. அப்புறம் அது மட்டும் 6 மாசத்துக்கு மேல உயிர் இருக்க முடியாது. முழங்காலோட எடுத்துட்டானா மீதி பேர் 6 மாசம் இருப்பான், போயிடுவான். அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. நீங்க 50,000 ரெடி பண்ணிக்கிறேன். நான் 3 மாசம் சம்பளத்தை தரேன்ட்டா கொடுத்துட்டு ஒரே மாசம் சொல்லி தருவேன். அந்த 1 மாசத்துல 30% குணமாக்கிடுவேன். 1 மாசத்துல 30% குணமாக்கிடுவேன். மெடிக்கல் ரிப்போர்ட்டு கையில் எடுத்து கொடுத்துருவேன். அதை வச்சு நீ 11 மாசம் செஞ்சு தப்பிச்சு போயிரு, எங்கிட்ட திருப்பி வரக்கூடாதுன்றான். திருப்பி
எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கிட்ட வேக்சின் இருந்தாரு. ஆ அவங்க அப்பாவுக்கு 2 கால் எடுத்துருக்காங்க டிஎன்சியில். போன ஆ வாரம் கூப்பிட்டு பேசணும் எதுக்கும். நான் வேலைக்காக கூப்பிட்டேன். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 கால் எடுத்துட்டாங்க. ஆ இப்போ ஆல்ட்டு பேச்சர் கால் இருக்குன்னு 4 லட்சம் செலவாயிடும். அவ்வளோதான். இன்னும் ஒரு வருஷம் சரி, உயிரோடு இருப்பார், அவ்வளோதான். ஒரு வருஷம் உயிரோடு இருக்கிறது அது மட்டும். ஒரு வருஷம் உயிரோடு இருக்கிறது கஷ்டம். அசிடிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்திரை மருந்து போயிட்டே இருக்கு, நீர் ஒழுகிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா அந்த உள்ள கக்கூசு உள்ள இருக்கிற கழிவுகள் ஏறிட்டே இருக்கும். திங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. கக்கூசு சுத்தப்படுத்துறதும் இல்லை, கக்கூசு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னது? ம் போட்டுட்டே நாங்க இருக்கணும். பத்தி போட்டுன்னு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண முடியுங்க? எப்படி தப்பிப்பீங்க? இது கக்கூசு சுத்தப்படுத்துற அறிவு நமக்கு மட்டும்தான் உண்டு, உலகத்துல எவனுக்கும் கிடையாது. தமிழர்களுக்கும் எனக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியும், ஒரு அப்ப ஒரு 1000 2000 பேத்துக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. இது அதனாலதான் சொல்றேன், இது வந்து சாதாரண விஷயம், நம்ம யாருக்கும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா இதுல எல்லாரும் கஷ்டப்படுறவங்க. நான் அதனாலதான் சொல்றேன், இது வந்து நிரூபிக்கணும், விஞ்ஞானத்தை கொண்டு போகணும். அவன் வந்து அவன் செலவு பண்ண தயார்னா தான் கொண்டு வரலாமே தவிர, மற்றபடிக்கு வசதி இல்லாதவங்களும் சொல்லித்தரவும் கூடாது. வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவன் இதுல கிடையாது. முயற்சி பண்றவனுக்கு கிடைக்கும். என்னது? இந்த வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவன் நான் ஏழைங்க, இந்த கதையெல்லாம் இயற்கையில கிடையாது. இந்த கதையெல்லாம் இயற்கையில் இல்ல. பணக்காரன இயற்கையில் கிடையாது. பணக்காரன தலையில பிறக்க வைக்கிறது, ஏழைகளை வந்து காலில் பிறக்க வைக்கிறது. அது என்ன எல்லாரும் வயிற்றுல மட்டும் பிறக்கிறாங்க? இந்த கேள்வி கேட்டு பாருங்க. பணக்காரன் பூரா தலையில பிறக்கட்டும், ஏழைகள் பூரா காலில் பிறக்கட்டும். அப்படி இல்லையே, எல்லாரும் வயிற்றுல தானே பிறக்கிறது. எல்லாம் தாய்ப்பால் இங்கதான் இங்க எல்லாரும் ஒண்ணு. நீ முயற்சி பண்ணி இதுக்கு வந்து வைரம் வேணும்னு வயரத்துக்கு வந்துதான் தீரணும். நீ வைரம் வேணும்னு முயற்சி பண்றவன் அதுக்கான அதுக்கான நன்கொடை கொடுத்துதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுல யாரு ஏமாத்துறான்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரன் கல்வி வைத்துக் கொண்டுதான் ஏழை பணக்காரன் பேசுறான். அந்த அடிப்படையிலே தவறு. இப்ப நான் ஏழை பணக்காரனா, ஆரோக்கியத்துல பணக்காரன், என்னை அடிச்சுக்க யாரும் முடியாது. கோபியில எனக்கு நிகரான ஆரோக்கியம் ஒரு வயலும் கிடையாது. கோபியில் நான் சொல்றேன், கோபியை சொல்றேன், நான் வந்து உலகத்தை சொல்ல வரல. கோபியில எனக்கு நிகரான ஆரோக்கியம் ஒருத்தருங்க. அதனால எங்கிட்ட கோபியில யாரும் எங்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த கோபி வந்து 2 நாள் ஆச்சுன்னா 2 3 பேர் எங்க வந்துட்டீங்களா, அதோட நிறுத்திக்கிட்டான், அதோட சரி. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். கோபியில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் தெரியும். யாரும் சிபாரிசு பண்ணவும் மாட்டான். கோபிலுக்கு அத்தனை மருத்துவம் என்னை பத்தி தெரியும். நான் எல்லா மீட்டிங்கும் போய் கலந்துக்குவேன், போகவும் வருவேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த கல்வியை வந்து என்னைய வந்து அறிமுகப்படுத்தல பிரயோஜனமே இல்லை. இந்த கலையை அறிமுகப்படுத்துறத நம்ம வேலை. எப்படி அவன் வந்து ஒவ்வொரு மதத்தையும் அறிமுகப்படுத்துறான் இல்லையா, ஒவ்வொரு மதத்தையும் அறிமுகப்படுத்துறான், அவன் மத நூல்களை அறிமுகப்படுத்துறான், ஒருத்தர் புத்தக வெளியீடு பண்றான், எல்லாம் அவன் வேலையை பண்ணிட்டு இருக்கானே இல்லையா. அதே மாதிரி எல்லாத்தையும் விளம்பரம் பண்றான். எனக்கு விளம்பரம் என்பது நான் தான் விளம்பரம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா போய் சேராது. நான் இதெல்லாம் பேசி பேசி அதுக்கு தான் சொல்றேன். அந்த ஒரு சாதாரண கூலி தொழிலாளிக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம வீடியோலாம் பார்த்துக்கிட்டு, இல்லை சாமி நான் வந்து எனக்கு 1 மாசம் சொல்லி கொடுங்க. நான் சொன்னேன், தைரியமாறு, ஒன்றும் ஆகாது. முதல் 3 நாள்ல 4 நாள்லயே பொண்ணு ஆத்திரலாம். 30 நாள்ல இருக்காது. 60 வீடியோ நீ வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ, நான் 60 வீடியோ ஆச்சு. அந்த 60 வீடியோ எடுத்து கையில் கொடுத்துருவேன். நீ 6000 கேள்வி கேட்டுக்கோ. எல்லாம் அந்த 60 வீடியோ திருப்பி திருப்பி பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சீன்னா நோயும் இருக்காது. ஒரே வருஷத்துல எல்லாம் போயிரு. 6-12 மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து எல்லாம் சுத்தமாயிரு. அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இவன் பணம் கட்டிடுவான்னு நினைக்கிறேன். பாவன் தப்பிச்சு போகட்டும். உங்க நம்பரை போடவே இல்லை வீடியோவில். அது நான் போட்டுறேன் இனிமே. அது அந்த போட்டு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுல பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். அது முன்னாடி போட சொல்றீங்க, அப்படியும் போடலாம், முன்னாடியும் போட்டுக்கலாம். இந்த டெஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 9:40 இருக்கும். அது கூகுள் மீட்டிங்ல போயிட்டு ரேட்டெல்லாம் மாத்தி விட்டுருக்கு. இப்ப வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் என்ன பண்ணா, என் பொண்ணு வெளிநாடு எப்படி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப போறப்ப அவனுக்கு தேர்மா ரேட்டை போடணும், பவுண்டு. அப்ப இங்கிலாந்து பவுண்டுல ரேட்டை போடணும். இங்கிலாந்து பவுண்டுல 10,000 பவுண்டு. நம்ம இந்திய மாணவர்களுக்கு 5,000 பவுண்டு. இப்ப மாணவர்களும் கொண்டு வந்துட்டேன், யாரா இருந்தாலும் மாணவர்கள் 5,000 பவுண்டு. 5,000 பவுண்டு. ஒரு பவுண்டுங்கிறது 116 ரூபா. ஒரு பவுண்டு இன்னைக்கு 17 ரேட். இதுதான் அதிக ரேட். அதெல்லாம் 5,000 போட்டிருக்கேன். அதில் 1 மாசம் சம்பளம் அவனுக்கு கேவலம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு நான் கேட்குற ரேட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, மசிறு மாதிரி. வெள்ளைக்காரனுக்கெல்லாம் அவன் என் பொண்ணு கரெக்டாக நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, நான் கேட்குற பணவெல்லாம் மசிறு மாதிரி, நகத்தை வெட்டுற மாதிரி ஃபோனுக்கு போயிடுவான். நாம தான் 5,000 பவுண்டுன்னா 5 லட்சம், 10,000 பவுண்டுன்னா 10 லட்சங்கிறாங்களே, ஒரு அளவும் கிடையாது. நானே வந்து 29,000 பவுண்டு கட்டியிருக்கேன். 29,000 பவுண்டு. ஒரு பவுண்டுங்கிறது எவ்வளோ தெரியும்? ஒரு பவுண்டுங்கிறது 116 ரூபா. 29,000 அது 114 பெருக்கி பாருங்க, 32 லட்ச ரூபா வருது. நமக்கு வெறும் அவன் 29,000 பவுண்டு கட்ட சொல்றான்.
இதுக்கே வங்கியில கடன் வாங்கியிருக்கேன். அதுல கட்டிடலாம், 6 மாசத்துல கட்டிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க போய் 2 வருஷம் இருந்தாங்கன்னு வச்சுக்க, இப்ப கோபியில பாதி ஊரை விலைக்கு வாங்கிடலாம். பாதி ஊரை 2 வருஷம் 3 வருஷம் அவங்க ஒழுங்கா இருந்து சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா கோபியில பாதி விலைக்கு வாங்கல. வாங்கி என்ன பண்ண போறோம்? ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ அங்க சென்டர் தொடங்க சொல்லியிருக்கேன். எப்படி 10 வருஷத்துல நீ எந்த நாட்டுக்கு இந்தியாவை இந்த உலகமே ஒன்றதான்னு சொல்லியிருக்கேன். இந்தியாவே உலகமே ஒன்றதுதான். இந்த நாடு அந்த நாடு சொந்த நாடு இதெல்லாம் கிடையாது. நான் உலகம் நம்ம நாடு. அங்க போய் இந்த கலை சொல்லிக் கொடு. எப்படி அறிவில கணக்கு எல்லா பக்கம் போகுதா இல்லையா? 1 2 3 4 ஆமாங்க. 5 6 7 8 9 10 எல்லாரும் படிக்கிறேனா இல்லையா? அதே மாதிரி கணக்கு, இது ஒரு கணக்கு. இந்த கணக்கை உலகம் பூராவே சேர்த்தணும். அதுக்கு நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன, இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறானுங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் மாயையில் இருந்துட்டு இருக்கானு. இப்ப நம்ம இந்த வீடியோ, இந்த கூகுள் மீட்டு, இப்ப நான் 4 பேர் 3 பேர் 2 பேர் ஒருத்தர் சேர்த்து பேசுறதெல்லாம் நல்லா வேலை செய்யுது. நான் தனிப்பட்ட முறையா பேசுறதெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நாமெல்லாம் பேசுறோம் இல்லையா? நீங்க சொல்ற பிரச்சனைகள் சரிங்க. ம். இதெல்லாம் அவங்க பயனுள்ளதா இருக்குது. இதெல்லாம் நேர்ல பாக்குறாங்க. அட என்னடா இந்த மாதிரி யாரும் போட முடியாதுங்க. இந்த மாதிரி போட முடியும். போட முடியாது. நீ எந்த நாயை சொன்னாலும் பதில் சொல்றேன். அதுக்கு இந்த உடனே புத்தகம் போகுது, எல்லாம் பாக்குறாங்க. எதுக்கு இப்ப பாருங்க, அந்த நீரை 15 நாள் அறிந்து வாழ ஐயா, ஆ ஒரு டவுட் ஐயா. இப்ப எனக்கு நாம இப்ப இந்த இமாயில கிளீன் பண்றோம் வயிற்ற, தண்ணி ஏத்தன பிறகு அக்கஸ்மாத் கீழே ஏதோ ஒரு எமர்ஜென்சி கீழே குனிரும். அப்போ எதனா நுரையீரலுக்கு என்ன தண்ணி பட்டு எதனா தொந்தரவு ஆகுமான்னு வயிற்று ஆட்டினால அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அது கீழே குனிச்சது. அது இல்ல, டவுட்டுக்காக கேட்குறேன். அதெல்லாம் ஒரு உடம்பு வந்து என்னன்னா, இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்பு தேவையான தண்ணியத்தை வச்சுக்குமே தவிர அதிக தண்ணி வைத்துக் கொள்ளாது. 1 கிராம் கூட வச்சுக்காது. தண்ணீர் நீங்க குடிக்கிறீங்க, சுத்தப்படுத்துறீங்க. நீங்க வயிறு எப்பவுமே வந்து தண்ணீர் என்பது வயிறு வந்து அந்த தண்ணீரை வந்து நிறைய குடிக்கவே கூடாது. இளநீர் வாங்கி குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது. நிறைய பேர் தப்பு பண்ணுவானுங்க. இயற்கை மருத்துவத்துல நிறைய தப்பு நடக்குது. இயற்கை மருத்துவத்துல நிறைய தப்பு நடக்குது. தண்ணீரையே நான் கூட இளநீர் வாங்கி குடிக்க, இளநீரை வாங்கி பாட்டில ஊத்தி வச்சுக்க, அதையும் 50 தான் குடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இல்ல கிட்னி இப்போ எங்கிட்ட வந்து இது பாத்தீங்கன்னா அந்த அம்மையார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிறுநீரக வேலை செய்யறவங்க. சிறுநீரை பிரிக்கிறதுக்காக சிறுநீரை வேலை செய்ய மாட்டேங்குது. தண்ணியும் குடிக்கிறது இல்ல, எதுவுமே தெரியாது. சிறுநீர் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், நீ 1 லிட்டர் தண்ணியை குடிச்சாலும் அது 50 பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி தொடங்கிக்கணும். காலை எழுந்திரிச்சின்னா இந்த 1.25 லிட்டர் 1 லிட்டருக்குள்ள தான் குடிக்கணும். அதிகமா குடிச்சா நுரையீரல் ஏறிக்கும். யாருக்கு? சிறுநீரகம் பாதித்தவனுக்கு. சில பேர் சொல்லுவாங்க சிறுநீர் பிரித்து டேப்லெட் போடுறான் பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டாங்க. அதெல்லாம் இனியெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. சிறுநீர் வெளியே போறதுக்கும் டேப்லெட் வந்துருச்சு இப்போ எல்லாம். அது பார்த்தீங்கன்னா விளக்கண்ண மாதிரி கவிச்சு நாத்தோட போறோம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தண்ணி நிறைய குடிச்சான்னு வச்சுக்கோங்க, உறிஞ்ச முடியாது. தண்ணி உறிஞ்சி ரத்தத்துல கலக்க முடியாது, சுத்தப்படுத்த முடியாதனால நேர நுரையீரலுக்கு போயிருங்க. எங்க போயிரும்? சிறுநீர் பாதித்தவன் தண்ணி வந்து 50 ml, அவனுடைய அதிக நுகர்வே வந்து ஒரு நாளைக்கு 300 ml மேல போகக்கூடாது. ஏன்னா அந்த வெப்பத்துக்கு அந்த வெப்பம் போக்குவரத்து அதோட சரியா போயிடும். அதிகமா குடிச்சாங்கன்னா நுரையீரலை சுத்தி ஃப்ளூயிட் இருக்கு, ஒரு வகையான தூய்மையான தண்ணீர் இருக்கு. என்னது? அந்த தூய்மையான தண்ணீர் இப்ப மூளை இருக்குல்ல, மூளைக்குள்ள வந்து தூய்மையான தண்ணீர் இருக்கு. அந்த தூய்மையான தண்ணீர்ல தான் இந்த பலூன் மாதிரி மேந்துட்டு இருக்குது. மூளையே தண்ணிக்குள்ளதான் மேந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி சுத்தமான தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 200 ml 300 ml நம்ம 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 உடம்பு உற்பத்தி பண்ணிக்குது. அதுல விஷம் கலக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நுரையீரலை பாத்தீங்கன்னா லங்ஸ்ல கீழே நுரையீரல் படத்து பாத்தீங்கன்னா கீழே இப்படி இருக்கும். இந்த இடத்துல லேசா அந்த இடத்துல தண்ணீர் பை இருக்கும். அதுல வந்து அது வந்து அது வந்து உடம்புக்கானது. நுரையீரல எந்த கிருமிகள் பராமரி இருக்கு, அது நுரையீரல் உற்பத்தி பண்ணிக்கின்ற தண்ணீர். நுரையீரல் தானாக உற்பத்தி பண்ணி சேமிச்சு வச்சுக்கோம். இவன் குடிக்கிற தண்ணி இருக்கு, நாம் குடிக்கிற தண்ணி அதிகப்படியா போச்சுன்னா அது நேர அங்க போய் வேற எங்கேயும் இடம் இல்லை, நேர அங்க போய் பூந்து அது உறிஞ்சிருச்சுன்னா உடனடியே மூச்சுத்தல் வந்துடும். அவ்வளவுதான். அந்த தண்ணி அதிகமா போச்சு, இப்ப குடிக்கிற தண்ணி அங்கதான் போய் சேரும். அதனாலதான் சொல்றேன், அவங்க கவனமா கையாளணும். இந்த சிறுநீரகம் பாதித்தவன் ரொம்ப ரொம்ப அது ஆபத்து. அது சக்கரை நோய் வந்துட்டா கடைசியில் அங்கவே விட்டுரும். யாரும் தப்பிக்க முடியாது. சக்கரை நோய் வந்துட்டா அவ்வளவு. சக்கரை நோயும் குணமாக்க முடியாது, கிட்னி ஃபெயிலியரும் குணமாக்க முடியாது. என்னது?
ம். ரெண்டுமே கிட்னி தான். ஆமா, ஏன்னா பயன்படுத்தணும். அந்த தண்ணீர் இந்த ரத்தம் என்னவா போட்டுது, ரத்தம் என்னமா ஆகும் தெரியுமா? ரத்தம் கெட்டியாக மாறிடும். அந்த ரத்த கெட்டியை உடைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை போட்டே இருப்பான். அது என்னதுன்னா லொலன்னு ஆயிரும். அப்போ வந்து அந்த ஹீமோகுளோபின் காட்டாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தை இயற்கையான அந்த அடர்த்தியை வந்து கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இவன் என்ன பண்றான்னா செயற்கையா குறைக்க பாக்குறான். அது என்ன திடீர்னு கீழே போயிருது. என்னது, திடீர்னு கீழே ஒன்னா திடீர்னு ஒன்னா கெட்டியா மாறிடுது அல்லது சலசலன்னு மாறிடுது. நியூட்ரலா வர்றது இல்ல, வரக்கூடாது. இயற்கைப்படி வரக்கூடாது. இயற்கைப்படி வரக்கூடாது. வரக்கூடாது. மருந்து மாத்திரையும் உணவு பழக்கத்தையும் மாத்தாத வரைக்கும், மருந்து மாத்திரையை நிறுத்தாத வரைக்கும், உணவு பழக்கத்தை மாத்தாத வரைக்கும் இயற்கை ஒத்துக்கொள்ளாது. இயற்கை ஒத்துக்கொள்ளாது. ஒத்துக்கொள்ளாது. இந்த முண்டங்களுக்கு தெரியாது. யாரு? பிரிட்டிஷ் முண்டங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற இயற்கை முண்டங்களுக்கும் தெரியாது. ஏன் ரொம்ப நுட்பமானதுங்க, ஏன் சாதாரண விஷயம் இல்ல. என்னது, ம். ம். ரொம்ப நம்ம நுட்பமான ரொம்ப ரொம்ப நுட்பமா நுட்பம். கையாளணும். இல்லாட்டினா ஆளை முடிச்சிடும். சும்மா இல்லைங்க, 50 நோய் பேரை சொன்னப்ப பயந்து ஓடிடுவாங்க. இப்ப நான் வந்து 16 நோய், இந்த 50 நோய், எல்லா நோயும் வர்ற எல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கேட்டீங்கன்னா எல்லா நோயும் ஒண்ணுதான். இவன் 4000 நோயை ம். சித்த மருத்துவத்தை 4000 நோய்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த 4000 நோயும் இனியனுக்கு ஒரே நோய் தான். இனியனுக்கு ஒரே நோய் தான். ஒரே நோய்னா ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஒரே ட்ரீட்மெண்ட். அதனாலதான் நல்லா ஆகுது. அதனாலதான் நல்ல நல்லா அது யாருக்கு புரிஞ்சுக்கிறது? இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேர் கவனிப்பானுங்க, என்னடா 4000 நோய் ஒரே ஆமாயா 4000 நோய் ஒரே நோய் தான். ஏன்னா அது வேதத்துல எழுதி வச்சிருக்கான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ரகசியத்தை சொல்ற பாருங்க. அதுல யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சிகிச்சை அத்வைதா, ரோகா அத்வைதான்னு எழுதி வச்சிருக்கான். சிகிச்சை அது என்ன அர்த்தம் தெரியுமா? சிகிச்சை அத்வைதா, ரோகா அத்வைதா. ரோகான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ரோகான நோய். ரோகானா ரோகின நோய். ரோக அத்வைதம் நல்லா எழுதி வச்சு. ரோக அத்வைதம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். என்னது? ஒண்ணு. அத்வைதனா ஒண்ணு. துவைதானா ரெண்டு. துவனா ரெண்டு, அத்வைதனா ஒண்ணு, துவைதனா ரெண்டு. இது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கரெக்டா எழுதி வச்சிருக்கா அப்படின்னு. அப்ப இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ரோக அத்வைதானா ரோகம் ஒண்ணு, அத்வைதா ஒண்ணு. அப்ப ரோகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ரோகம்னா ஒண்ணு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கீழே என்ன எழுதியிருக்கானா சிகிச்சை அத்வைதான்னு எழுதியிருக்கான். சிகிச்சையும் ஒண்ணுன்ட்டு. அப்ப ரோகம் ஒண்ணு, சிகிச்சையும் ஒண்ணுன்னு அழகா எழுதி வச்சிருக்கான். இது தெரியல. இது யாருக்கும் புரியாது. யாருக்கு புரியல. இதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பூர்வசத்துக்குமார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 ஒரு 19 18 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பூர்வச்சந்திரகுமார் நம்ம குழு இருப்பார். அவர் சித்த மருத்துவர், அரசு இதுல சம்பளம் வாங்குறாரு. அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நல்ல சம்பளம், நல்ல அருமையான டாக்டர் அவர். எம்பிபிஎஸ் டாக்டர் பூரா அவங்ககிட்ட வருவாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் பூரா இவர்கிட்ட வந்து மெடிசின் வாங்கிட்டு போவாங்க. இவருக்கு எதாவது பிரச்சனைனா அங்க எம்பிபிஎஸ் மருந்து வாங்குறது. எம்பிபிஎஸ் டாக்டர் எதாவது பிரச்சனைனா இங்க என்ன எல்லாம் அவங்களுக்குள்ள அனுபவ போட்டுக்கிறாங்க. எல்லாமே இங்க பிரச்சனை எல்லாம் அவங்க அங்க இந்த பிஎஸ்எம்எஸ் டாக்டர் போவாங்க. பிஎஸ்எம்எஸ் டாக்டர்னா இவர் பிஎஸ்எம்எஸ் சித்தார சில இதில் குணமாக்க முடியாது இல்லையா, அவசரத்துக்கு உடனே எம்பிபிஎஸ் டாக்டர் அனுப்பிச்சிருவாங்க. நான் பார்த்து சிரிப்பேன், என்னையா கதை அப்படின்னு. இப்படித்தான் கதை ஓடிட்டு இருக்குது. அப்பா எந்த நோய் யாரும் குணமாக்க முடியாது ஐயா, இதுதான் உண்மை. சிகிச்சை அத்வைதா, ரோகா அத்வைதா, அதான் உண்மை. நோயும் ஒன்றே, சிகிச்சையும் ஒன்றே, இது உண்மைன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் சந்தேகத்தை கேட்க போனேன். அவர் நிறைய சித்த மருத்துவ நூல் படிப்பாரு. எங்க காலேஜ்ல தான் படிச்சாரு. என்னை விட சீனியர் தான், என்னை விட ஜூனியர், சின்னவர் தான். நல்லா ரொம்ப சாந்தமானவர் மனிதர். அவரு நானும் சேர்ந்துதான் கோபியில புரட்சியை பண்ணும். நான் சொல்றேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷம் கோபியில புரட்சி பண்ண இது எப்படியாவது விடக்கூடாதுன்னு. அப்ப வந்து இந்த புத்தகத்தினோட வடிவமே டாக்டர் மொகாலிங்க பெரிய தொழிலதிபர். அவரு தான் முதல் அடிச்சு கொடுத்தார். அவர் படிச்சு பார்த்துட்டு என்ன அவங்க எல்லாம் பயிற்சி பண்ணலாம், அதான் பெரிய சாபக்கேடு. யாரு பரிந்துரை பண்றாங்களோ அவங்க வந்து என்ன அது அந்த சொல்லிக்கிறதுக்கு அது எப்படி தெரியுமா, அது குரு வழியில போய் கத்துக்கணும். அவங்களுக்கு யாரு அந்த குரு இல்லாதனால அவங்க கத்துக்கிற முடியாது. அங்கதான் லாஸ் ஆகுது. ஏன்னா இப்ப அவர் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தலை வணங்கி போய் குரு கிட்ட போய் கேட்கணும். அந்த ஆணவம் வந்து தடுத்துரும். ஆணவம் வந்து அவர் போறதே பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த காலத்துல பென்ஸ் கார் வச்சுக்கிறது சாதாரண விஷயம். அந்த காலத்துல
பென்ஸ் காருன்னா பெரிய ஆளுதான். ஆமா, அந்த காலத்து பென்ஸ் காரு 50 லட்சம். அதெல்லாம் ஜெர்மன்ல இருந்து பென்ஸ் கார் ஜெர்மன்ல இருந்து வரும். அந்த கார்ல ஓரவன் போய் குடிசை வீட்டுல உட்காந்து கேள்வி கேட்பானா? சும்மா வாயில தாங்க எல்லாம் பேசுவாங்க. சித்தரை பார்த்தேன், அவர் அப்படி இருப்பார், இப்படி எல்லாம் வாயில பேசுறவனுக்கு எவனுமே இறங்கி போய் கத்துக்கிறது இல்ல. எவனுமே இறங்கி போய் கத்துக்கிறது இல்ல. இறங்கி போய் கத்து. இப்ப வள்ளலாரை பத்தி பேசுறாங்களே தவிர வள்ளலார் மாதிரி நீ வாழ்ந்துருவே நீ. இல்லங்க, முடியாது. கிடையாது. அந்த பேசுறதுக்கும் சொற்பொழிவு கூட்டம் நடத்துறதுக்கும் தனி புகழ் வாய்ந்துக்கிறது வள்ளலாரை பத்தி ஜால்ராடினாலுக்கு தவிர எவனும் வளரால் மாதிரி கோவனும் கட்டிட்டு எவனும் போக தயார் இல்லை. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க கடப்பாசாமி கோயிலுக்கு போனீங்க, அந்த சாமியார் உட்காந்துருக்காரு இல்லையா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு சாதாரண பேட்டி ஒரு வாரத்துக்கு அப்படி அமைதி உட்காந்துட்டு பார்க்கலாம், ஒன்னும் நடக்காது. ஒரு வாரத்துக்கு எவனா சிரிக்க சொல்லுங்க, அப்படியே உட்காந்து அவர் அந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை. நான் எப்ப பார்த்தா அந்த கடைசியில அந்த ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துட்டே இருப்பார். நான் போகிறப்ப அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாரம். ஏன்னா நமக்கு தான் 1008 பிரச்சனைகள். நமக்கு தான் 1008 பிரச்சனை. அவருக்கு எந்த பிரச்சனை? ஆமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஏன் பொண்டாட்டியா புள்ளியா யாரு எதுவுமே கிடையாது. அவர் பேசாம அவரு எதுக்கு உட்காந்துருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? எதாவது பேசுறாரா? உபன்யாசம் பண்றாரு? அதுவும் இல்ல. எப்படி வாழ்றாங்களோ அதுவும் இல்ல. என்ன ஆவீங்கன்னா எதுவுமே இல்லாம ஒரு கல்லு மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். அது எதுக்கு தரும்? எடுத்துக்காட்டு. நீங்க அவர் அவர் பெரிய ஆகாரம் பெருந்தெளிதுன்னு போய் சேர்ந்திருப்பாரு. அவர் சொற்ப உணவில் வாழ்கிறார். என்னது சொற்ப உணவில் வாழ்றாரு. அவருக்கு இந்த உணவு மேல அக்கறை இல்லை, சொற்ப உணவு தான். அதான் உடம்பு இழைச்சிருந்து பார்த்தாவே தெரியும், வயிறு கிடையாது அவருக்கு, வயிறு. சரி, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இலை திருப்பான், இந்த சொல்லி, அதாவது இலை திருப்பான், இதுல பாத்தீங்கன்னா இலை திருப்பான் யோகின்னு எழுதியிருக்காரு. சொல்லி கொடுக்கிறவன் இழைத்திருக்க வேண்டும். அப்ப சொல்லி கொடுக்கிற இழைத்திருக்கணும்னு என்ன அர்த்தம்? அகத்தூய்மை பண்ணி உணவு பழக்கத்தை குறைச்சு நீரை மருந்தாக எடுத்து அகத்தூய்மை பண்ணி. ஏன்னா இழைத்திருப்பான் யோகிங்க நம்ம புரிஞ்சிருக்குது. உடனே போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு சத்து சாப்பிட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அவர் நிறுத்திருப்பாங்க. நம்ம மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம மாதிரி ஆளு உலக மக்கள், நம்மள சாதாரண உலக மக்கள், நம்ம மாதிரி உலக மக்கள் அப்படி வேகமா போக முடியாது. அதுக்குத்தான் தண்ணீரும், தூய தண்ணீரும், நன்கு வேக வைத்த மருந்து இல்லாத தூய்மையான வேக வைத்த காய்கறி வைத்து கொண்டுதான் மெல்ல கரைச்சிதான் அங்க கொண்டு போய் நிக்கணும். நம்ம அவர் மாதிரி ஆகணும்னா சாதாரண மக்கள் அப்படி போகணும். அவரு இழைச்சிருக்காரு. திடீர்னு உணவு பழக்கத்தை குறைச்சிங்கன்னா மலச்சிக்கல் மாட்டிக்குவீங்க. மலச்சிக்கல் மாட்டிக்குவோம். நாம என்னது அன்பின் சாமின்னு அன்பின் காரணமாக மாட்டிக்கூடாது. அவங்களுக்கும் சொல்ல தெரியாது, இங்கதான் தப்பு நடக்குது, இங்கதான் தப்பு நடக்குது. அதனாலதான் பெரிய அந்த முதலாளிகள்லாம் வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு சொல்லித்தருக்கு ஆள் இல்லாம வெக்கப்பட்டு மாட்டிட்டு சாகுறாங்க. அப்படித்தான் பெரிய இந்த தொழிலதிபர் கூட இது ஏன் கத்துக்கொள்ளனா, அவர் இறங்கி போய் யார்ட்டையும் கேட்கல. அதான் விஷயம். சரியா? விஷயத்துக்கு வருவோம். குருவே ஒரு டவுட். அதான் அந்த நமைச்சல் ஜாஸ்தியா இருக்குதுங்க எனக்கு. இந்த 10 நாளும் இந்த பட்டாக்ஸ்ல ஜாஸ்தி இருக்குது. அது போக குறைஞ்சிரும். அது உள்ளே இருக்கிற பாத்தீங்கன்னா, இந்த 19ஆம் பாடத்துல உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியெடுக்கின்ற பொழுது, இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் செய்கின்ற பொழுது, என்ன இயற்கை வைத்தியம் செய்கின்ற பொழுது அது தன்னுடைய வேலையை தொடங்குகிறது. இயற்கை வைத்தியம் செய்கின்ற பொழுது 144 எடுக்கிற அந்த இந்த இது பேரு 19ஆவது பாடம் 143, 143, 144. சரி, 143, 144 எப்படி படிச்சாலும் சரி. ரைட். 144 வரி இருக்கு. உயிர் என்பது ஒரு சக்திப்பா. உயிரை தக்க வைக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை பயிற்சிகள் செய்கின்ற பொழுது இந்த உடல் பல இயந்திரங்கள் கூட்டமைப்பு போன்றது. இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து வருகிறது அப்படின்னு அவர் எழுதுறாரு. சரியா? நாம சக்தியை நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு சொல்றான். அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருங்கிறது அப்படியே எழுதியிருக்கோம், மாத்தாம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நன்மைகள் எடுத்துக்கணும். அவர் இங்கதான் நல்லா புரிஞ்சு. ஒருத்தர் சொல்றாருன்னா அது நமக்கான வரி என்ன,
நமக்கான நன்மை என்ன, அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் தான் அர்த்தமே தவிர இந்த முழுமையா எடுத்துக்கொள்ள கூடாது. முழுமையா நமக்கு தேவையானது மட்டும் எடுக்க. காய்கறி கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் ஏயா வாங்குற, உனக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுத்துக்க. உடனே அங்க பூசணிக்காய் இருக்குது, கசப்பா விக்குது. நான் வந்து வெறும் அரசாணிக்காய் தான் சாப்பிடுவேன், சக்கரை பூசணிக்காய் சாப்பிடுவேன். ஆனா அது வந்து பாவக்காய் விற்கிறான்னா அது அவன் வித்துட்டு போற. நீ ஏன்டா இந்த கேள்வி அப்படித்தான். உப்பு வாங்க போற இடத்துல உப்பு வைப்பான், வெள்ளம் வைப்பான். உனக்கு உப்பை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. நீ வெள்ளம் நிக்கிற, வெள்ளம் நிக்கிறது அவன் வேலை. நீ வந்து உப்பு வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். என்னது உப்பு வாங்கிட்டு வந்துருவேன். நீ அங்க போய் வெள்ளம் விற்கிறாரு, வெள்ளம் சாப்பிடான்னு கேட்டா என்ன ஒரு உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன்? உப்பு வாங்க போனா உப்பை மட்டும் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா நாங்க இருக்கிற எல்லா பொருளும் உணர்றதுக்கு வாங்கிட்டு. இதுதான் இந்த மந்த புத்தின்னு பேரு. இதுதான் வந்து மந்த புத்தி. என்னது ஐயா, இதுக்கு ஒரு காரணம் உதாரணம் எப்படின்னா, இதே மாதிரி அந்த உலகத்துக்குள்ள எல்லா விதமான பொருளும் கிடைக்குது. ஆமா, அதை தேர்வு செய்யறோம். மனிதன் தேர்ந்தெடுத்து இது வேணுமோ அந்த நோக்கி போறோம்னா ஒரு கடவுளை நோக்கி போக முடியும். ஆமா, ஏன்னா நல்லா புரிஞ்சு. கடையில நீ சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. கடையில எல்லாம் இருக்கு. உனக்கு எது தேவை அதுதான் நம்ம வாங்கலாம். அவன் விற்கிறான்றது நாம வந்து என்ன சொல்லுவேன், அவன் அது செய்யறான், இவன் இதுல போறான், இந்த பாதையில போறான். நம்ம ஒருத்தரை சாடி சொல்லினா அவங்கள நோக்கின்னு போயிட்டு நீ எது நல்லதுன்றதை நாம் தேர்வு செஞ்சு போனாதான் இறைவனை அடைய முடியும். இறைவன்ன்றது ஒரு வட்டமைப்பில் இருக்கு. நீ சொல்ல ஒரு சக்தி, எனர்ஜி. அந்த எனர்ஜி அடையிறதுக்கு தான் அவ்வளவுதான் நாம நோக்கி போகணும். ஏன்னா அந்த ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்திட்டையும் அது பரவி இருக்கு. இந்த ஆற்றல் வந்து பாரபட்சம் இல்ல, அனைத்து உயிர்களும் அது பரவி இருக்கு. இப்போ எல்லாம் அப்படிதான். எல்லா நீக்கமர நிறைந்திருப்பான் இறைவன்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இறைவன் சொன்னா ஒரு வந்து நமக்கு ஒரு தலைவன் வேணுங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன். நமக்கு ஒரு தலைவன் வேணும், ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் வேணும், பள்ளிக்கூடத்துல ஒரு ஹெட்மாஸ்டர் வேணுங்கிறதுக்காக சொல்லி வைக்கப்பட்டது. சரியா? அவர் ஹெட்மாஸ்டர் எல்லாம் கிழிச்சிட மாட்டார். நீ படிச்சாதான் அவர் பாஸ் பண்ணணும். நீ உட்காந்துட்டு ஹெட்மாஸ்டரை கும்பிட்டுட்டே இருந்து நான் பாஸ் ஆயிடுவேன். நீ அதற்கான பயிற்சியை வந்து என்ன பண்ணிருக்குதுன்னா, இயற்கை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நமக்கு பெரிய தலைவலி கொடுத்துருக்குது. இயற்கை நம்ம நேரடியாக நம்மளை படைக்கவே இல்லை. படிப்படியாக புழு பூச்சியிலிருந்து மாறி 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 பல கோடி ஆண்டா மாறி வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து என்னை புரிந்து கொண்டால் மட்டும் பசி இருக்குது, ருசி இருக்குது. என்னது இதுல வேற பசி வேற ருசி வேற. இதை வச்சு நம்மளை ஏமாத்துது. 5 அறிவு கொடுத்து ஏமாத்துது, 4ஆம் அறிவு கொடுத்து ஏமாத்துது, 6ஆம் அறிவு வேணுமா வேண்டாமா ஏமாத்துது. கடவுள் இருக்காரா இல்லையா அது வேற குழப்பம், மனம் இருக்கா இல்லையா இது வேற குழப்பம். இப்படியெல்லாம் போட்டு குழப்பி 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 கடைசியில எங்கடா நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பசி ருசியில வந்து நிறுத்துது. கரெக்டா வச்சிருக்குது ஆப்பு. பசியில வெயிடாம அவனை, ருசியில வைய ஏவனும் தேரக்கூடாது. யாரு பசியும் ருசியும் முறையா கடந்து வரனானோ அவனுக்கு மட்டும்தான் உண்மையான சாவு, மற்றவனுக்கு எல்லாம் நோவுல சாவு. இதுதான் உண்மை. உண்மையான சாவு என்பது வேறு, நோவு சாவு என்பது வேறு. இது ரெண்டே சாவுதான் இருக்கு. உண்மையான சாவு என்பது வேறு, நோவு சாவு. உங்க முன்னாடி அத்தனை பேர் சாவரம் போற நோவு சாவு. நாம மட்டும்தான் உண்மையான சாவு நோக்கி போறோம். முடிவு, உண்மையான முடிவு. என்னது உண்மையான முடிவு, தூய்மையான முடிவு. சட்டையை கழட்டி வச்சு, இந்த சட்டை நம்ம கழட்டி வைக்கிறோம், நீரும் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இந்த சட்டையை கிழிச்சிட்டு போகாததான் நாம போகணும். அதுதான் எழுதியிருப்பாரு. அப்ப நாம் விரும்பும் பொழுது சட்டையை கழட்டி கொள்ற மாதிரி நாம் வாழ வேண்டும்ங்கிறதான் இந்த எனர்ஜி இப்படி பண்ணுது. அப்ப இயற்கை இது வந்து இயற்கை நோக்கம், நம்ம நோக்கம் கிடையாது. நாமெல்லாம் சாக முடியும். நாம் நினைச்சாலாம் வந்து சித்திரவை இல்லாம சாக முடியாது. நம்ம நினைச்சோம்னா மனம் நினைக்கிற மாதிரிலாம் போக முடியாது. இயற்கையின்படி போனா மட்டும்தான் இயற்கை நமக்கு விடுதலை கொடுக்குமே தவிர, ஏன்னா நம்ம எல்லாமே இயற்கை தான். நமக்கு எல்லாமே இயற்கைதான். ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு அசைவு எல்லாம் இயற்கையில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன இவனுக்கு மனதில் இருக்கிற தவறான கற்பனைனால எல்லாம் நான் கிழிச்சிருவேன். ஏற்கனவே சாதாரணமா நான் எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீளம், என்ன ஆகல, டேங்க அப்பா நீ மவனை ஒரு கடுகா மாதிரி ஒரு 60 கிலோ எடையை வச்சுக்கிட்டு மவனை ஒரு மசிருக்கும் ஆகாது. நீ என்னன்னா கற்பனை பண்ணிட்டு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பாரு நாங்க கிழிச்சிருவோம், ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், ஒன்னும் நடக்காது. உடனே என்ன ஆபரேஷன் பண்ண மட்டும் எல்லாம் பொய், அத்தனையும் பொய், அத்தனையும் அந்த அந்த ஆராய்ச்சி முறை தப்பா போன கட்டத்தை வெங்கடேசன் மிகப்பெரிய அறிவாளி தான். ஆனால் அவர் எங்க தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போதுதான், நாம படிச்ச பாடமே தப்புடா, நம்ம படிச்ச என்ஜினியரிங் தப்பு, நம்ம கட்டடம் தப்பு, எல்லாமே தப்பு,
ரொம்ப ஆபத்து. இப்ப பாருங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டடம் வந்து எங்க ஊர்ல வந்துருச்சு. இப்போ 17 டன்னு, அது எத்தனையா 12க்கு 12 14க்கு 14 17 டன் அப்படியே கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிடறான் கிரேனர்ல. அந்த இடையினுடைய ரூம் ரெண்ட் பூரா தெர்மாக்கோல் நல்ல கம்பி மேசு போட்டுறான். இனி எதிர்காலத்துல இதெல்லாம் இருக்காது. தெர்மாக்கோல் சுத்தி கம்பி மேசு ஸ்ட்ராங்கா நிக்குது. கட்டடம் முழுக்க ஸ்ட்ராங்கா இருக்குது. இடிக்கவே முடியாது, அறுத்தெடுக்கவும் முடியாது. செங்கல் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு போக முடியாது. செங்கல் உடைக்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு போக முடியாது. பூரா மெஸ் பூரா 3mm ராடு 4mm ராடு போட்டுறான். பூரா போட்டு பின் பண்ணி நடுவுல தெர்மோக்கல் வச்சிடறான். அப்புறம் மேல வந்து மெஸ் இந்த இதெல்லாம் கிடையாது, அப்படியே பூசி விட்டுறான். அப்படியே எல்லாம் காரை வச்சு கப்போடு பூசி அப்புறம் பேஸ்டிங் பண்ணிடுறான். கட்டடி ஜம்முன்னு இருக்குது. 10க்கு 10 12க்கு 12 என்னமா அது பார்த்தேன் நான். இந்த மாதிரில வரப்போகுது. இது ஜிடி நாயுடு அந்த காலத்திலே பண்ணாரு. ஜிடி நாயுடு நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடியே காலையில் கட்டப்படும் மாலையில் இடிக்கப்படும் அப்படியே கோயம்புத்தூர்ல பண்ணி காமிச்சார். காலையில வீடு கட்டிடுவேன், சாயங்காலம் இடிச்சு காட்டுறேன்னு கட்டி காமிச்சாருங்க. அப்ப அந்த காலத்துல அவ்வளவு பெரிய அறிவு, முற்போக்கு சிந்தனை. இப்ப ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்ப நீ செங்கலுக்கு மாற்றுதான். இனி செங்கல்ங்கிறது எனக்கு கிடைக்க போறதில்ல, பயங்கர ரேட்டு. செங்கல் உண்மையில எதிர்காலத்தில் உற்பத்தி பண்ண நிறுத்த போறாங்க. செங்கல் இனிமேல் இந்தியாவில் யாரும் உற்பத்தி பண்ண கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வரப்போகுது. ஆமாங்க, கண்டிப்பா வரணும். வந்துடும். மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீர் நிலம் எல்லாம் நாசமா போச்சு. எல்லாம் தோண்டி 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 பூமி விளைச்சலே போச்சு. அவ்வளவுதான். ஏன்னா 3 அடி மண்ணுக்கு மேல எடுக்க முடியாது. இவன் பாத்தீங்கன்னா 10 அடி மண் எடுக்கிற. சட்டப்படி பாத்தீங்கன்னா 3 அடியே 4 அடி தான் நமக்கு சொந்தம். அதுக்கு கீழே அத்தனை அரசாங்கத்துக்கு சொல்றோம். தெரியுமா உங்களுக்கு? நீ ஒரு ஏக்கரை வச்சிருந்தாலும் சரி, 100 ஏக்கரை வச்சிருந்தாலும் சரி, அந்த 3.5 அடி 4 அடி வரைக்கும் தான் சட்டப்படி உனக்கு சொந்தம். அதுக்கு கீழே இருக்கிற அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அங்க உள்ள ஏதாவது இப்ப 3 அடி கீழே ஏதாவது வயரம் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், அரசாங்கம் பின்னி எடுத்துரும். அரசாங்கம் உன்னோட பூமியா இருந்தாலும் இந்த 3 அடி வரை கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அது அரசாங்கத்துக்கு சொந்த. நிலக்கரி, பெட்ரோலு, நிலக்கரி, தங்கம் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம். புரியுதா? நீ வீடு கட்டுறதா கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நோண்ட முடியாது. ஏதாவது நோண்டி ஏதாவது தங்கங்கேயும் கிடைச்சது, சிலை கிடைச்சது, நான் அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துருவணும். அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும். இல்லைன்னா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆக்கப்பட்ட ஒரே வரி அரசாங்கம் நினைச்சதுன்னா ஜப்தி பண்ணிடலாம். அரசாங்கம் நினைச்சதுன்னா ஜப்தி பண்ணிடுவேன். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். ஆக அதனால அப்படி இன்னைக்கு நான் தான் பயிற்சி தொடங்க போறேன். அப்படி இருக்கிறவங்க வரலாம். ஆனா தினம் கவனிக்கணும். அது இந்த வாயில அது அந்த நமைச்சலை குறைச்சிடலான்னு நினைக்கிறேன். நமைச்சலை குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இதான் வழி, சுத்தம் தான். அது நம்ம இந்த உடம்புதான் கரெக்டா நிக்குது. உங்களுக்கு 45 நிக்கிற, இதுக்கு மேல இறங்காது. நேத்து சாப்பிட்டதுதான் மிஸ்டேக்னு நினைக்கிறேங்க நானு. அது வரத்தான் செய்யும். அது என்ன, நீங்க என்ன காய்கறி தானே சாப்பிட்டீங்க, அதுக்கும் சில பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. அந்த ஒரு பாயிண்ட், அதாவது பாயிண்ட் என்ன தெரியுமா அர்த்தம்? அதுல இருக்கிற குறைகளை லேசா காட்டும், அதை பெருசா காட்டாது. அது சரி பண்ணிக்கலாம். இப்ப நானே நான் 63 கிலோ போயிட்டேங்க 4 நாளைக்கு முன்னாடி. இப்ப 60 கிலோக்கு வந்துட்டேன். இப்ப நல்லா இருக்குது. 63 போறப்ப எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. இப்ப நல்லா இருக்குது. காலையில அப்படியே கரெக்டா இருக்குது, சுறுசுறுப்பாக. ஆசனம் போட்டு காலையில ஆசனம் போட்டு பார்த்தா அழகா வருது. அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வயிற்று ஆட்டவே முடியல. இப்ப பாரு சருன்னு ஆட்ட ஆரம்பிச்சது. அதேதான், வெறும் இல்ல, வெறும் நீர்மோர் கரைசல் தானா, ஒண்ணுமே பண்ணல. அந்த நீர்மோர் கரைசல் கேஸ் உற்பத்தி பண்ணி தேவையில்லாத ஒரு வயிறு அப்படி வயிறு என்ன முன்னாட்ட வந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா அக்கா மக்கா வயிறு எனக்குமே பாம்பு வயிறு மாதிரி இருக்கணும், அது முன்னாட்ட வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் சின்ன விளையாட்டு தான். சின்ன விளையாட்டு. நாம சாப்பிட்டாச்சு, இறக்கி காட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு நாள்ல யாரு 3 நாள்ல யாரு 3 கிலோ இறக்குவா? அந்த என்ன தத்துவமே தெரியாது. என்ன வேணா பண்ணலாம். அப்ப இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன வேணா பண்ண முடியும். சிறுசாக்கலாம், பெருசாக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ உடம்பை பெருசாக்கலாம், உடம்பை இதுக்கு மேல என்ன நமக்கு தெரியல. தியானத்துல உட்காந்து ஒரு மாசம் ஒரு 10 நாளாவது தியானத்துல உட்காந்து சூட்டை கரெக்ட் பண்ணி சுவாசத்தை வெளிநிறுத்தி பார்த்தா தான் இன்னும் என்ன ரகசியம் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவோ இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் போய் அது வெங்கடேசன் சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. 5, 6, 7, 8க்கு போகக்கூடாது. 4ஓட நிறுத்தி இதை சொல்றதுக்கே நம்ம வருஷம் பத்தாதுன்றாரு. இப்ப பாரு 25 வருஷம் ஆகி இப்பதான் 2 பக்கம் போயிருக்குது. இன்னும் போக போகுது. அடுத்ததெல்லாம் பண்ணணும். அதுக்கு போய் கொண்டோம்னா இந்த கலையே மறைஞ்சே போயிரு, யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு டிவில எதனா கொடுக்கலாம்.
டிவி டிவில சேனல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிவிக்கும் இதை பத்தி தெரியுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிரைவேட் சேனலுக்கு தெரியும். எல்லா சேனலுக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு எந்த லாபம் இல்லாதனால செய்ய மாட்டேங்கிறேன். இந்த லாபம் அவங்களுக்கு கிடையாது. நாம பணம் கொடுத்தா செய்வார். ஆமா, பணம் கொடுத்து நீங்கப்பா உனக்கு என்ன 1 லட்ச ரூபா பணம் தர அப்படின்னா 1 நிமிஷம் போடுவான். 1 லட்ச ரூபா பணம் தர்ற அப்படின்னா 2 நிமிஷம் போடுவான். 1 நிமிஷம் போடுவான். அதனால அவனுக்கு லாபம் கிடையாது. அல்லது ஒரு முக்கியமா இப்ப இத போட்டானே பரவும். ஆனா அவனுக்கு லாபம் இல்லையே. அவனுக்கு எல்லாம் லாப நோக்கம் தானே போயிட்டு இருக்கிறானுங்க. பிரைவேட் சேனல் வருவானுங்க. எங்களை மாதிரி ஒரு 10 பேர் நாங்க இருக்கிறோங்க. ஒரு 10 பேரை சேர்த்து ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி நாங்க ஆயிருக்கிறோம்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்பான்சர் இப்ப நீங்க ஏதாவது சபைக்கு போனீங்கன்னா அந்த சபையில அறிமுகப்படுத்தலாம். அப்படிதான் பண்ணணும். இன்னும் அந்த தமிழன் அந்த நல்லா பாருங்க, யாரு இயற்கை மருத்துவர்களோ மற்ற மருத்துவர் யாரும் என்ன கூப்பிட மாட்டான். கூப்பிட்டானா அவனை போய் டார்டார கிழிச்சு விட்டுருவான். மேடையிலே கிழிப்பேன். அவனும் கூப்பிட மாட்டானுங்க. ஆனா அதனாலதான் எனக்கு ரெக்கமெண்டே இந்த மருத்துவத்தை யாரும் சிபாரிசே பண்ண மாட்டானுங்க. ஏன்னா சிபாரிசு பண்ணா உண்மை தெரிஞ்சு போயிடும். சிபாரிசு பண்ணா அவனுடைய பூலவாக்க. அதனால யாரும் சிபாரிசு பண்ண மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துதான் நீங்க கவனிக்கிறீங்க. புரியுதா? நான் பேசுறதை வைத்துக்கொண்டோ எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்களுடைய நன்மையை வைத்துக்கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க. இதே நீங்க இயற்கை மருத்துவத்துக்கு போயிருந்தீங்க, பதிலே சொல்ல மாட்டேன். எங்களுதான் நல்லதுன்றான். எங்களை தவிர எது நல்லது இல்லைன்றோம். எங்களை தவிர இப்ப ஏதாவது ஒரு அம்மாவுக்கு மருத்துவம் பாக்குறேன் இல்லையா, அந்த அம்மா எல்லா மருத்துவத்துக்கும் போயிட்டு கடைசியில நான் சொல்றக்கூடிய மருத்துவமனைகளும் போய் நின்று அலோபதி எல்லாம் முடிஞ்சு போய் கடைசியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் தான் எங்கிட்ட வர்றாங்க. அது கூட யார்ட்டையும் கேட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்பரை பார்த்து பிடிச்சி யாரை எடுத்து கொடுத்துங்காட்டி வந்திருக்காங்க. வந்தோடனே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ சாயங்காலம் இரவு 9 மணிக்கு பேசினாங்க. பேசும்பொழுது இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மாத்திரை மருந்து பயப்பட்ட அரை மாத்திரை போடுங்க. இப்ப 4-5 நாள்ல மூலத்தை சரி பண்ணி ஆகணும். அது வேற பெரிய பிரச்சனை. வெடிக்க போறது இல்லை. இப்ப பசை நிறுத்தியாச்சுங்க. அதாவது எல்லா வகையான பிரச்சனைக்காக அந்த உணவு நிறுத்தியாச்சு. நீரை இப்ப 1 லிட்டர் தைரியம் 1 லிட்டர் வரைக்கும் நான் பிரிக்க சொல்லிட்டேன். 1 லிட்டர் பிரிச்சுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஒரு எலுமிச்சம்பழம் புளிச்சுக்குங்க, 1-2 போட்டுக்குங்க, பசி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப இரவு நேற்று 3வது நாள், இப்ப 4வது நாள் காலையில் 7 மணி 8 மணிக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரை போட்டிருந்தாங்களான்னு தெரியல. மாத்திரை போடாம இருந்தா 5 மணி 6 மணிக்கு வந்திருக்கணும். ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பார்க்கல, என்னன்னு பார்க்கணும். இப்ப அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். இப்பதான் அந்த செல்போன் வாங்கியிருக்காங்க. இப்பதான் சிம் கார்டு போட்டிருக்காங்க, ஏர்டெல் போட்டிருக்காங்க. இப்ப 2 நாள் அந்த ப்ராசஸ் வேற. இப்ப அந்த செக்கிங் வேற ஓடிட்டு இருக்குது. இப்ப அவங்கள கூகுள் மீட்டுக்கு வர சொல்லணும், வாட்ஸ்அப் மீட்டுக்கு வர சொல்லணும், இந்த கரெக்ட் பண்ணணும். அப்ப எல்லாரும் முன்னாடி பேசணும். அப்பதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ நீங்க யாரு, நான் யாரு, எல்லாருமே தெரியும். சரியா? சரி, முடிச்சுக்கலாம். அதனால அப்படி இருந்தாதான் நீங்க இந்த நீர் பயிற்சி பண்ணலாம். புரியுதா? நான் பண்ணி ஆரம்பிச்சுட்டேன், நீங்களும் வரலாம், கவனிக்கலாம். இதே பயிற்சி தான். சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேட்கல, டக் டக்குன்னு சொல்லிடலாம். புரியுதா? பயப்பட்டீங்களா? ஏதாவது பயமா இருக்குது? 3 நாள் அதுலதான் இருக்கு. 3 நாள் அதுலதான் இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு எடை குறைதான்னு பாருங்க. இந்த 3 நாள் இருந்தீங்கன்னா எடை குறையணும். குறைஞ்சு நான் 58 கிலோ ஆயிட்டு இருந்தேன். இப்ப 1 கிலோ கம்மியாச்சு. இது எழுதி வைங்க, அந்த நாட்குறிப்பில் எழுதி வைங்க. அந்த டெய்லி எழுதுங்க, விட்டுறாதீங்க. ரெக்கார்டு, அது ரெக்கார்டு. நீங்க ஸ்டேட்மெண்ட், ஓன் ஸ்டேட்மெண்ட், நான் சொல்றதில்ல. என்ன நடக்குதுன்னு நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுதான் நாளைக்கு பேசும். நாளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் தான் நமக்கு ஒரு சமுதாயம். அதை தான் நம்ம பதிவு பண்றோம். அது கவனமா கண்ணியமா எழுதணும். அது 4 வரி எழுதுனா போய் இப்படி ஏறிச்சு, இப்படி இறங்கிச்சு, நான் சாப்பிட்டேன், இன்னும் எடை குறைஞ்சது, என்னென்ன பிரச்சனை தீர்ந்துச்சு, எனக்கு ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை இருந்தது, அது தனியா, அது என்னென்ன ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைக்கு தனியா ஒரு 2 பக்கம் எழுதி வச்சுங்க. முன்னாடையோ பின்னாடையோ தனியா 2 பக்கம் எழுதி வச்சுங்க. அப்பப்ப சிந்திக்கிறதும் எழுதி வைங்க. தினம் நடக்கிறதும் தனியா எழுதி வைங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு 10 பக்கம் வச்சுக்கோங்க. மறந்து போனது, இந்த மாதிரி என்னென்ன சாப்பிட்டதெல்லாம் திடீர் நினப்பு வரும், இதெல்லாம் செஞ்சிருக்க இல்லையா, அதுல இருந்து தப்பிக்கிறோம், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியாது. அது தனியா 15 பிரச்சனை 16 பிரச்சனை இருக்கும். திடீர்னு பார்த்தா புது பிரச்சனை சொல்ல மறந்துருப்போம், அதை எழுதி வச்சுங்க. அது தனி பக்கம். தினம் எழுதுறது தனி. இப்படி இல்லை, ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த பிரச்சனை இருந்தது, இது குறைஞ்சிருக்குது. இந்த தேதியில இது குறைஞ்சது, இந்த இத்தனை வருஷம் இது குறையாம இருந்தது, இந்த தேதியில இது குறைஞ்சது. இப்படித்தான் இதெல்லாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இப்ப என்ன ஆகுது தெரியுமா? அப்படி எழுதுறப்போ உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்ல, புது செல் முளைக்க நீங்க எப்ப எழுதி மீண்டும் படிக்கிறீங்களோ புது செல் முளைக்க ஆரம்பிக்கிறது, சிந்திக்கிறது, எழுதுறது, படிக்கிறது. அப்படி செய்யறப்ப என்ன தெரியுமா ஆகுது? ரொட்டேன் ஒர்க் செய்யறப்பெல்லாம் மூளை வேலை செய்யறல. புதுசா சிந்திக்கிறப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற பொழுது மூளை வளருதுங்கிறான், மூளை புது செல் முளைக்குதுங்கிறான். இதெல்லாம் சேர்ந்து உள்ள வருது, இந்த பயிற்சியில வருது. பார்த்தா சாதாரணமா அப்படிங்கிறான். ஆனால் உங்கள் மூளையை நீங்கள் புது செல் உற்பத்தி ஆகிறப்போ அது எல்லா இடத்திலும் புதுமையை அப்ப உடம்பு எங்கேயும் அது புதுமையை உருவாக்குறதுக்கு அது முயற்சி செய்கிறது. அதாவது இளமையை உண்டாக்குறதுக்கு உள்ள இளமை, வெளி தோற்றத்தை விட்டுருங்க, உள்ள இளமையை உருவாக்குறதுக்கு அது முயற்சி செய்துங்கிறான். நாம எதுவுமே பண்ணாம மந்தமா மாடு மாதிரி அப்படியே செக்குழுத்த மாடு மாதிரி அப்படியே வட்டத்திலேயே சுத்திட்டு இருந்தோம்னா மூளை வேலை செய்ய சொல்லுவாங்க. செக்கு மாடு மாதிரி அது பாட்டுக்கு ஆளே தேவையில்லை, அப்படி வண்டி போட்டு அது பாட்டுக்கு வருஷம் பூரா சுத்திக்கிட்டே இருக்கு, எந்த முன்னேற்றம் இருக்காது. ஆக அதனாலதான் இத்தனை கலைகளை நான் இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு காரணம்னா, என்னோட மூளை சுறுசுறுப்பா இருக்க வேண்டும், அப்பதான் என் உயிர் ஒழுங்கா இருக்கும். என் மூளைக்கு நான் வேலை கொடுக்கலன்னா என் உயிர் போய்ந்தாதான். புரியுதா? சரி, முடிச்சுக்கலாம். ஆகையினால உடலுக்கு உணவுடன் சேர்த்து தேவையில்லாத உணவுப் பொருளை உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷயங்களை சாதாரண உடல் அவ்வப்போது வெளியேற்றும். கடுமையான விஷயங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாக. இப்ப அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வாந்தி வர மாட்டேங்குது, சிறுநீரும் போக மாட்டேங்குது, மலமும் போக மாட்டேங்குது. இப்ப நான் பேசணும், இப்ப 10 நிமிஷம் கொடுத்து தனி பேசணும். இப்ப அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் 3 நாளாவது நீர் மருத்துவம் பண்ணி வாந்தி எடுக்க வைக்கணும். ஏன்னா வேகமா அந்த 2 தடவை வாந்தி எடுத்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த சிறுநீரகம் செய்யற வேலையை வாந்தி வெளியே கொண்டு வந்துடும். சிறுநீரகம் பண்ற வேலையை வாந்தி வெளியே தள்ளிடும். அப்படி என்ன, இந்த லோடை குறைக்க அங்க அதை சுத்தி இருக்கிற, அதாவது சிறுநீரக காய் இருக்குல்ல, அந்த விதை மாதிரி இருக்கும், அதை சுத்தி இருக்கிற உப்பும் சளியும் கரைய ஆரம்பிச்சிடும். அந்த உப்பும் சளியும் கரைஞ்சிருச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அந்த சிறுநீரகத்துக்கு உள்ளேயும் வெளியும் போய் சளியும் அந்த உப்பு போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஃபில்டர் விடாம பாத்துக்குது. இப்ப மேல டீ வடிகட்டி இருக்குது, மேல ஊத்துனா கீழே வரணும் இல்லையா, மேல போய் பிளாஸ்டிக் காகிதம் மாதிரி பிடிச்சிக்கிச்சு. பிளாஸ்டிக் காகிதம் மாதிரி, என்னது பிளாஸ்டிக் காகிதம் மாதிரி அந்த லேயர் எப்படின்னா வாந்தியில கொண்டு வந்தால, இதுல கொண்டு வந்தாலாம் வாந்தியில, வாமிட்டு. அதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கிற. அதுதான் பின்ன நீ பொண்ணுக்கு தானே வைத்தியம் பண்ணணும், வேற வழி இல்லை. இப்ப கொஞ்சம் கால் கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருச்சு. கால் வீக்கம் குறைஞ்சிட்டாவே சரி. இப்ப எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட். தைரியமே பேசுதுங்க, தைரியமே பாத்தரா. அது கொண்டு வந்துடுறேன், இன்னைக்கு கொண்டு வந்து, இன்னைக்கு நாளைக்கு கொண்டு வந்து. அதாவது இப்பதான் சிம் கார்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்ப அவங்களுக்காக இப்ப நானும் பண்ணி பார்க்கணும். அந்த வாந்தியில கொண்டு, ஏற்கனவே வாந்தி வந்திருக்குது. யாரு, நம்ம திருமாறனுக்கு அப்படி பண்ணாரு. வாந்தி வந்த உடனேயே இந்த மஞ்சளா பச்சையா வாந்தி எடுத்திருக்காரு. அது பச்சையாவே வரும், அவ்வளவு கொடூர விஷயம் உள்ள இருக்கு. அது வெளியே எடுத்தன்னு கொட்டி அந்த மண்டை அழுத்தம் உடனடியே குறைஞ்சு போச்சு. அவர் என்னன்னு, இந்த மண்டை அது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, கடைசியில பிரெயின்ல போய் எது அட்டாக் ஆயிடுது. அவருக்கு 40 வருஷம் அவ்வளோ கடுமையான வைத்தியம் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான செலவு, மருந்து. அதான் 40 வருஷம் மருந்து சாப்பிட்டுருக்காரு. எல்லாம் போய் சிஸ்டத்தையே அவுட் பண்ணிடுச்சு, மூளையினுடைய சிஸ்டத்தை தாறுமாற பண்ணுறது. இப்பதான் அவருக்கு 97 விழுக்காடு மூளை ரெடி ஆயிருக்கு, இன்னும் 1 விழுக்காடு இருக்குதுங்கிறாரு. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்போ அந்த பயிற்சி பண்ணங்காட்டி தான் அந்த வாந்தி வரும்போது படார்னு அவருக்கு போயிருக்கலாம். நாம பண்ணிப்பா. இந்த அம்மாவுக்கு சிறுநீரக கோளாறு தானே, அதனால எல்லா பிரச்சனையும் இதுதான். இப்ப வாந்தி எடுத்தோம்னா எல்லாமே சரியாகும். அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்ப சொல்லி முடிச்சுக்கிறேன். உடல் உடனடியாக வாந்தியின் மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றுகிறது. மீண்டும் சந்திப்போம் 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். ஏதே சந்தேகமா இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே.